ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் சில இடங்களில் நான் காப்ளின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருந்தாலுமே ஆர்க் வந்துட்டு காப்ளினை விடவோ பல மடங்கு ஸ்ட்ராங் ஆனது. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 4. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ என் கூட சேர்ந்து இதை கற்றுக்கிட்றியா? ஏன்னா இதே மாதிரி நீ இன்னும் பண்ணுன்னா இன்னும் 5 வருஷம் இல்லை 2 வருஷத்துல இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிளாக் ஸ்மித்தா மாறிடுவேன் அப்படின்னு ஜீஃபான்ல இருக்கிற பிளாக் ஸ்மித் சொல்லவோ இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டதே என்னோட ஒரு கோலை அடையணுங்கிறதுக்காக தான். இதுலயே என்னால கடைசி வரை இருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இவன் என்னதான் திங்க் பண்றானோ அப்படின்னு ஆபின்னு நினைக்கிறா. ஆர்க் குயின் வந்து ஹார்பரை நோக்கி போய்கிட்டு இருக்கா. லோவா அந்த கேப்டனும் அங்க வராங்க. ஹே, நான் ஸ்விம் பண்றத பார்க்க வந்திருக்கீங்களா மோசமானவனுங்களா அப்படின்னு அந்த ஆர்க் குயின் சொல்றா. ஆர்க்கை விடவும் இந்த மனுஷங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாவே தான் இருக்கு. ஆனாலும் இந்த மனுஷங்க எல்லாருமே ஒரு முட்டாள் கிரீச்சர். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் சண்டை போடுறது மட்டும்தான். ஏன்னா அந்த மனுஷங்க மான்ஸ்டர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க. இதுதான் அவங்களோட நேச்சர் அப்படின்னு அந்த ஆர்க் குயின் நினைச்சிட்டு சரி வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றா. லோ ஒரு பக்கமா தப்பிச்சு ஓடுவோம். அவளையே அவ ஃபாலோ பண்றா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கேப்டன் அதோட முதுக வெட்டிடுதான். உடனே அவ கேப்டனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. டக்குன்னு லோ வந்து அட்டாக் பண்ணிருதா. ஓ ஆமா, கேப்டன் இதுதான் பண்ணியிருந்தாருல அப்படின்னு லோ பாக்குறா. அவன் நிறைய இடத்துல ஸ்வாடெல்லாம் சொருகி வச்சுட்டு ஹே ஆர்க் குயின் என்ன மோதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ராட்ஸ் வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோஸ் வரதுக்குள்ள அந்த காப்ளின்ஸ் அவன் கூட இருந்த ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. ஜீஃபான் ஐலாண்ட்ல இருந்த மக்கள் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி அவன் தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பான். அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி தான் அவன் இறந்து போயிட்டான். அந்த 2 காப்ளின்ஸ்ல ஒன்னு நாங்க கொண்டுட்டோம், இன்னொன்னு ரேன்சமர் துரத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ராட்ஸ் வந்து அழுதுகிட்டே சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியா போக வேணா, எல்லாரும் ஒன்னாவே பிளாக் ஸ்மித் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப கூட்டிட்டு போறான். இவர் கிரியேட் பண்ண புல்லட்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி டோரி கேட்கவும் கீட்டா இதான் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணல, மத்த வெப்பன்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியாது, யோஸ்கே கிரியேட் பண்ண வெப்பன்ஸை தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கோசவே வந்து சொல்றா. இவனுக்கு அடிபட்டிருக்கிறதுனால ஒயிட்டம் கேவுக்கு கொண்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கான். மாஜிகா ப்ளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு யோகா சொல்லவும் ஓ நீ ஆக்குபேஷன் மாறிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் இப்பதான் நீ அதை நோட்டீஸ் பண்றியா அப்படின்னு அவ கேட்கறா. புல்லட்ஸை மத்தவங்களால ஆனா யூஸ் பண்ண முடியல, அவங்க லோட் பண்ணா எங்களால அதை ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு கோசவே சொல்லுவோம். ஆமா கரெக்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஹண்டர் ஸ்கில்ல வச்சு நான் குறிப்பாத்து அடிக்கிறேன்னு யோகா சொல்றா. யாராச்சும் வாலண்டியர் இருக்கீங்களான்னு கேட்கவும் ஒருத்தன் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வரான். ஹீரோஸ் நீங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, சோ பதிலுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லவோ ஓவரா வலிறானுங்களே அப்படின்னு யோகா நினைக்கிறா. சரி எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, இப்ப மட்டும் லோ என்ன பார்த்தானா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவால அப்படின்னு டோரி சொல்லவும் இவன் முட்டாள்லாம் இல்ல பெரிய முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆர்க் குயின் இவங்களை தேடி வந்துட்டு இருக்கா. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்டனும் லோவோ சேர்ந்து எதையோ பிளான் பண்றாங்க. ராட்ஸ் வந்து கண்மொழிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கவும் ஒயிட்டம் கேவ்ல இருக்க அப்படின்னு சொல்லி யானா சொல்றா. ஆமா என் கூட இருந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் எந்திக்கவும் அவங்க எல்லாம் வாருக்கு போயிட்டாங்க, நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி யானா சொல்றா. இப்ப இவங்க எல்லாருமே அங்க இருக்கிற கேசல நோக்கி வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கீட்டா வந்து அவன் இஷ்டத்துக்கு மத்த எல்லாரையும் கூட்டிட்டு போறான். மத்தவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓடுதான். எங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தனியா ஒரு ஆர்க் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் தோக்குற கண்டிஷன்ல இருக்கான். இப்போ அந்த ஆர்க் வந்துட்டு அவனை கொல்லலான்னு வந்துட்டு இருக்கு. லோ வந்துட்டு வெண்மேஜிக் யூஸ் பண்ணி அவளோட ஸ்வாட் அசைக்கவும் அந்த காப்ளினும் ஏமாந்து திரும்பி பாக்குது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க அட்டாக் பண்ணலான்னு போகவும் பார்த்தா அந்த இடத்துல எர்த்குவேக் வந்துருது. அந்த ஒயிட்டம் கேவ் இடிஞ்சு விழுந்துருங்கிறதுனால அடிப்பட்ட எல்லாரையும் இப்ப வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலநடுக்கம் இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா அந்த வால்கேனோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா அந்த எரிமலை வெடிக்குது. எரிமலை வெடிச்சு இப்ப எல்லா இடத்துலயும் எரிக்கல் மாதிரி போய் விழுந்துட்டு இருக்கு. பிளாக் ஸ்மித் ஒர்க் பண்ற அந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த டயத்திலேயே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஸ்மித் நினைக்கிறான். எரிமலை வெடிச்சிட்டு இருக்கிறது அந்த ஆர்க் பார்த்துட்டு இருக்கவும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி டான்சமர் அதை வெட்டி கொண்டுதான். நிலநடுக்கம் ஒரு வழியா நின்றுச்சு, ஆனா பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு டான்சமர் நினைக்கிறான். அடிப்பட்டவங்கள ஆவியும் யானாவும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சீலிங் உறைஞ்சு ஆவி வந்து உள்ளேயே மாட்டிக்கிடுறா. இல்ல அப்படின்னு யானா போகவும் யானாவை மத்த எல்லாரும் தடுக்கிறாங்க. டப்புனு எரிக்கல் வந்து தலையில விழுந்து நிறைய பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கீழே குனிஞ்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. இங்க டோரி இறந்து போயிட்டான், நான் அவசரப்பட்டு கொஞ்சம் இறந்து போயிட்டேன், யோஸ்கே நீதாப்பா என்ன பாத்துக்கிடணும் அப்படின்னு டோரி நினைக்கிறான். நம்ம ஹீரோ அவன் பாடியை சேர்த்து எழுதிட்டு போவோ பார்த்து எழுதிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். லோவா எரிமலை வடிக்கிறத பாத்துருக்கா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆர்க் குயின் வந்துட்டு லோவா அட்டாக் பண்றா. அப்படியே பிடிச்சி லோவை தூக்கி கடலுக்குள்ள போட்டுதா. நான் மட்டும் கடலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம்னா என்னால வெளியே வர முடியாது அப்படின்னு லோ நினைக்கிறா. அப்ப கடல் வந்து உள்வாங்க ஆரம்பிக்குது. நிலநடுக்கம் வந்ததுல இந்த ஐலாண்ட் இன்னும் மேல ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல கேண்டல் இங்க இருந்து ஃபாஸ்டா ஓடு, கடல் உள்வாங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் சுனாமி வரப்போகுது அப்படின்னு இறந்து போன லோ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ பேசுற எதுவுமே இவங்களுக்கு கேட்காது. முன்னோர்கள் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. இப்படி நடந்தா கடல்ல இருக்கிற சவரு சீவால் நம்மள நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவ சொல்லுதான். இப்ப
சுனாமி இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. யானா வந்து சோகத்துல பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி இவங்க முன்னோர்கள் கத்து கொடுத்திருந்த அந்த பாட்டுலயே வந்துட்டு இது எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். சுனாமி வருங்கிறதுனால எல்லாருமே அவங்களோட வீடுகளை வந்துட்டு அந்த மலைப்பகுதியில அமைக்க சொல்லி அந்த பாட்டுல சொல்லியிருக்கோம். கடவுள் ஒரு நாள் கோவப்படும் போது மத்த எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ மவுண்டைன் பகுதிக்கு மேல இருந்தாதான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல இருக்கும். ஆக்சுவலி இன்டைரக்டா அந்த சுனாமி வர்றதை பத்தியும் மக்கள் எப்படி சேஃபா இருக்கணுங்கிறத பத்தியும் தான் அந்த பாட்டுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாட்டுல சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சுனாமி வந்து இவங்களோட வீடு நிலம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அவங்க முன்னோர்கள் கட்டின அந்த கோட்டை மட்டும் இன்னும் அழியாம அப்படியே இருக்கு. வைக்டம் கேவ்க்குள்ள மாட்டிக்கிட்ட ஆவி வந்து எல்லாரையும் காப்பாத்தி ஒரு சீக்ரெட் வழியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருதா. இங்க இருந்து ஆர்க்ஸ் இங்க அப்படின்னு சொல்லி ஆவி கேட்கவும் எனக்கு தெரிஞ்சு அதுங்க 2வது ஃப்ளோர்ல சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெளியே போய் பாக்குறாங்க. சுனாமி வந்து இவங்க லேண்டே அழிஞ்சு போயிட்டுங்கிறது இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. கடவுள் நம்ம மேல கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்கவும் நம்ம இப்ப இதை பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி டோரி சொல்றான். நம்ம ஹீரோ என்னடான்னா அந்த கேஸ்ல இடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஆவி போய் கேட்கவும் நடக்கிற சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா மாத்திக்கிடணும். இந்த கேஸ்ல பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு ஆவி சொல்றா. இதோட வீக் ஸ்பாட் தெரியுமா? அதாவது ஒரே இடத்துல அடிச்சா இந்த மொத்த கேஸ்ல இடிஞ்சு விழுந்துடணும். அந்த ஆர்க் எல்லாம் சேஃபா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. நம்ம இதை மட்டும் அப்படியே சரிச்சு விட்டுட்டோம்னா எரி குழம்புக்குள்ள விழுந்து அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி டோரி கேட்கறான். நடக்கிறத நமக்கு சாதகமா மாத்துறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் இதை கெட்டினது எத்தனையோ நிலநடுக்கம் வந்தோ இது அழியாம அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இன்ஜினியரிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இதை அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. இதுக்கு வீக்னஸே இருக்காது அப்படின்னு ஆபி சொல்றா. நீங்க இது யூஸ் பண்ணல அதனாலதான் கேட்டேன். சரி இதுக்கு வீக்னஸே இருக்காதுன்னா நான் வேற வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். அவன் ஒரு மிஷின் மாதிரி அவனோட கோலை நோக்கி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கான்ல. எமோஷனே இல்லாதவன். இதனாலதான் இவன் இன்னும் விர்ஜினா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டோரி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான். என்னோட கோலை அடையிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா. எதுக்காக உன்னோட கோலை அடையிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு போராடுற அப்படின்னு சொல்லி ஆபி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் ஏன்னா என்னோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான். நமக்கு ஒரு கரெக்டான கோல் இருக்குங்கும் போது அதை அடையிறதுக்காக என்ன முயற்சிகள் வேணாலும் எடுக்கலாம். எந்த முயற்சிகளும் உன்னோட கோலை அடைய முடியலனாலும் அடைய முடியற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் பேசுறதெல்லாம் முட்டாத்தனமா இருக்கு. ஒண்ணுமே புரியல அப்படின்னு டோரி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான். அவன் சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. அவன் நம்மளே மாதிரி கிடையாது. நம்ம சும்மா நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆவி சொல்றா. எங்களோட முன்னோர்கள் முதல்லயே இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க தான் வாழ்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பேராசப்பட்டு அந்த நிலத்துல வீடுகளையோ வயல்களையோ அமைச்சோம். இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எங்களோட முன்னோர்கள் மலைக்கு மேலேயே இருக்க சொன்னாங்க. இந்த ஐலாண்டோட ஸ்டோரி டெல்லர்ஸ் நாங்க தான் இதை மத்தவங்களுக்கு போய் சேர்த்திருக்கணும். ஆனா நாங்களே முன்னோர்கள் சொன்ன எதையோ கேட்காம இருந்துட்டோம். ஆனா எங்களோட வீடுகள் அழிஞ்சாலும் சரி வயல்கள் போனாலும் சரி எங்களால அதை திரும்ப கட்டி உருவாக்க முடியும். நாங்க திரும்பவும் அதே தப்ப செய்ய மாட்டோம். ஏன்னா எப்பவும் முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவையோ யானாவோ சொல்றாங்க. சோ முயற்சியை கைவிடாம இந்த ஐலாண்டை திரும்பவும் நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. அப்ப பார்த்தா எரிமலை இன்னும் பயங்கரமா வெடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எரிமலையை பார்த்தா அந்த நெருப்பு குழம்புக்கு நடுவுல எரிமலைக்குள்ள இருந்து ஒரு டிராகன் வந்து நின்னுட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நமக்குன்னு ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா அதை அடையிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சிகளை எடுக்கணும். நம்மளோட கோலை அடையிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகளை வேணாலும் எடுக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் முயற்சி எடுக்கலாம். மேபி அது இல்லீகலா இருக்கலாம், லீகலா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம். ஆனா நம்ம முயற்சியை மட்டும் எப்பவுமே கைவிடக்கூடாது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசியா எரிமலைக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு டிராகன் வந்து நிக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.